ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। सेंदे சொல்லிடலாம். ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मोकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण माधव की श्री प्रभुपाद की श्री गुरुदेव की जय गौर अभिमानंदे। எல்லாம் 2.55 எடுத்துக்கோங்க. நான் ஸ்லோ படிக்கிறேன். ஸ்ரீ பகவான் வாச பிரஜஹாதி யதா காமான் सर्वान् पार्थमनोगतान् आत्मन्येवात्मना तुष्टान् स्थितप्रज्ञस्ततोच्यते। और बहुत ध्यान पड़ेगा अंदर पड़ेगा। श्री भगवानुवाच प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थमनोगतान् आत्मन्येवात्मना तुष्टाः स्थितप्रज्ञस्ततोच्यते। வச்சுக்கோனி இந்த பாத் படி சரியா. இந்த ஸ்லோ 55 நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே விட்டப்பல் கிருஷ்ணா விட்ட. यदा श्री भगवानुवाच प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थमनोगतान् आत्मन्येवात्मना तुष्टाः स्थितप्रज्ञस्ततोच्यते। माताजी இங்க படிங்க. மாதா ஆனந்தி மாதாஜி படிங்க. இத படிக்க முடியுமா? அர்த்தம் படிங்க. தமிழ் படிங்க. பொருளை ஒருவரே கிருஷ்ண உணர்வில் இறைவனின் பக்தி தொண்டில் முழுமையாக நிலை பெற்றிருப்பவர் பெரும் முனிவர்களது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றனர். ஆனால் இத்தகு தெய்வீக நிலையில் நிலை பெறாதவனோ தனது சொந்த மன கற்பனைகளை சார்ந்திருப்பது உறுதி என்பதால் எவ்வித நற்குணங்களும் அவனிடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே ஸ்ரீமத் பாகவதம் உறுதிப்படுத்துகிறது. எனவே மனக்கற்பனைகளால் எழும் புலற்கட்சிக்கான ஆசைகள் அனைத்தையும் துறந்தாக வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்பட்டுள்ளது. இந்த புலனிச்சைகளை செயற்கையாக துறக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் பெரும் முயற்சிகள் ஏதுமின்றி புலனிச்சைகள் தானாகவே அடங்கி விடுகின்றன. எனவே தெய்வீக உணர்வு நிலைக்கு முன்னேற இந்த பக்தி தொண்டு உடனடியாக உதவும் என்பதால் தயக்கமின்றி கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வேண்டும். தன்னை முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டனாக அறிவதன் மூலம் மிக முன்னேறிய ஆத்மா தன்னில் திருப்தியுற்று வாழ்கிறான். அத்தகு தெய்வீக நிலையை அடைந்தோருக்கு கீழ்த்தரமான ஜட உணர்வில் இருந்து எழக்கூடிய சிற்றின்ப பற்றுகள் ஏதும் இல்லை. மாறாக முழுமுதற் கடவுளின் நித்திய சேவை என்னும் தனது இயல்பான நிலையில் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளான். அர்த்தம் நீங்க படிக்கலையே. இது ஃபர்ஸ்ட் படிச்சீங்களா? படிச்சீங்களா? படிங்க. சரி நீங்க படிங்க. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையினால் எழும் புலனுணர்ச்சி
புகழ்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகின்றான். தேங்க்யூ பாலாஜி. நீங்கள் சத்யா அப்புறம் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. கேட்க நீங்கள் பேசுங்க. நீங்கள் கம்ப்ளீட். ஹரே கிருஷ்ணா. எல்லா கிருஷ்ண பக்தர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கட்சி வீட்டில் போட்டுக்கோங்க. வீட்டில் சரி சைலண்ட் மோட். அது தெரியாது, பிரபுக்கு தான் தெரியும், மாதாக்கு தெரியாது. சைலண்ட் மோட். ஹரே கிருஷ்ணா. 2.55 இது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்லோகனா நீங்கள் என்ன ரியலைசேஷன் எல்லாம் படித்து முடிச்சாச்சு. நீங்கள் ரியலைசேஷன் சொன்னால் பாயிண்ட்ஸ் பற்றி சொன்னாங்க. அதாவது இந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் கத்தி பேச கேட்குறோம். இந்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ண பகவான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருனாக்கா, பக்தி பாதையில் போனால் தான் போகிறவங்க தான் வந்து அவர்கிட்ட வந்து சேர முடியுமான்றாரு. மற்றவங்க பக்தி இல்லாதவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் சுத்தமாக பிறந்தது வேஸ்ட் தான்ற மாதிரி தான் சொல்லிடுவாங்க. பக்தி தோண்டி இருக்கவங்க தான் வந்து மேன்மையற்றோர்னு சொல்கிறாரு. இப்படி சொல்கிற ஸ்லோகம் சின்னது தான் இது, ஆனால் கருத்து வந்து ரொம்ப பவரான கருத்து இருக்குது. ஸ்லோகம் சின்னது, பட் வந்து இதில் ரொம்ப பவரான இருக்குது. அது என்னன்னாக்கா பார்ப்போம். இன்னொரு 8 minutes இருங்க. டைம் ஆமாம், டைம் 8 லாஸ்ட்டில் சொல்லிக்கிறோம். லாஸ்ட்டில் சொல்லிக்கிறோம். லாஸ்ட்டில் சொல்கிறோம்மா. என்ன சொல்ல போகிறீங்க? இது நீங்கள் எடுத்துகிட்டு கிளாஸ் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். 8 minutesல முடியுமா தெரியும். எதுவும் அப்படிங்க 8 minutes போதும். 8 minutes என்ன முடியுதோ சொல்லுங்கள். பக்தி தொண்டில் தெய்வீக நிலை பெறாதவர் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, மனக்கற்பனையிலே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே போகலாமா வேணாவா, வேலைக்கு போகலாமா, எங்கே பாட்டில் உட்காந்து வரலாமா, இந்த அவங்க புத்தி வந்து ஒரு ஸ்டாண்டர்டும் இருக்காது. அவங்க நிலையாகவே இருக்க மாட்டாங்க அவங்க. அப்புறம் எவ்வித நற்குணங்களும் அவனிடம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்ற பிரபுபாத சொல்கிறாங்க. புக்கு கொடுத்துருக்காரு. வாய்ப்பே இருக்காது அவங்க கண்டார். எவ்வித நற்குணமே இருக்காது அவங்களுக்கு கண்டார். அப்புறம் போய் வந்து நற்குணம் இல்லைன்னா ஆப்போசிட்டாக செய்கிறது தான் எல்லாமே. நல்லவங்களுக்கு கெட்டவனாக நடக்குது தான் எல்லாமே. அதான் போய் பேசுவாங்க, பிற பொருளை வந்து அபகரிப்பாங்க, போதை வஸ்துக்களை உட்கொள்வாங்க, சூதாடுவாங்க, அப்புறமா தகாத உறவுகள்லாம் வச்சுப்பாங்க, அசைவ மாംச உணவுகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சமூக குற்றங்களில் நிறைய வந்து ஈடுபடுவாங்க அவங்களாம், அப்படி சொல்கிறாரு. அப்புறம் இவர்கள் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் புலனிச்சைகள் தானாகவே அடங்கி வருகின்றன. இதில் பக்தி தொண்டில் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லது செஞ்சு பார்க்க அது அடங்கிடும். அந்த கெட்டது பழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுன்றாரு. தெய்வீக உறவு நிலைக்கு முன்னேற இந்த பக்தி தொண்டு உடனடியாக உதவும். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இந்த பக்தி தொண்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க மேன்மையாகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்கிறாரு, உதவியாக இருக்குன்றாரு. அந்த பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் அவனது இந்திரியங்களான கண்கள் கொண்டு பகவானை தரிசிப்பதால் கண்கள் வந்து சந்தோஷப்படுகிறது. கண்கள் ஆனந்தப்படுது, சந்தோஷமாக ஆனந்தமாக கண் எல்லாம் விடுவாங்க, ஆனந்தமாக இதில் பார்க்கன்றாங்க இல்லையா. அது மாதிரி வந்து ஒரு சந்தோஷம் வருது கண்களுக்கு. ரெண்டாவது காதால் வந்து காதை கொண்டு பகவானின் நாம சங்கீதத்தை கேட்குறது, பகவான் கதைகளை ஒருத்தர் சொல்லி கேட்குறது, இதெல்லாம் கேட்டாக்கா காதும் வந்து சந்தோஷப்படுமா. இந்திரியங்கள் நமக்குள்ளே இருக்க இந்திரியங்கள் சந்தோஷப்படுமா. அப்புறம் பகவானின் பிரசாதத்தை உட்கொள்வதால் நாக்கு வந்து தூய்மை அடைதுவான். நாக்கு தூய்மை அடையுது. நாக்கு மூலமாக வந்து எல்லா பொருளும் ஆர்கானிக்கில் அந்த பிரசாதம் போகிறதுனால எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லது சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்கிறாரு. சந்தோஷமாக இருக்குமா எல்லாமே. நாக்கும் சந்தோஷமாக இருக்கும், காதும் சந்தோஷமாக, இதுவும் கண்களும் நல்லாயிருக்கும். இதனால் வந்து படிப்படியாக வந்து கெட்ட பழக்கத்திலேருந்து விடுதலாகி நல்ல இதுக்கு வருவாருன்னு சொல்கிறாரு. இதுபோல் ஒவ்வொரு இந்திரியத்தையும் பகவானின் சேவையில் ஈடுபடும் போது பக்தன் பொய்யான ஆசைகளில் இருந்து விடுபடுகின்றான். அவன் மனம் தூய்மை அடைந்து விடுகின்றன, தன்னில் திருப்தி அடைந்து விடுகின்றான். இதெல்லாம் செஞ்சாக்கா அவன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆகிடுவான். இதே வந்து தெய்வீக நிலையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா, கிருஷ்ணகுடியின் நிலை பெற்றவன் சாதுக்களின் நற்குணங்கள் எல்லாமே பெற்று விடுகிறார். இந்த புக்கில் எழுதியிருக்கிறார், பிரபுபாதர் எழுதியிருக்கிறார். சாதுக்கள் நற்குணங்கள் எல்லாமே, சாதுக்கள் எல்லாமே நற்குணங்கள்லாம் இருக்கும். அவர்கிட்ட கோபம் வராது, மனம் வந்து ஒரே ஒருமுகமாக இருக்கும். எல்லாமே வந்து மாற்றி பேச மாட்டாங்க, எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஐம்புலங்களை அடக்கி இருப்பாங்க. ஐம்புலங்கள் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஐம்புலங்கள் அடக்கிட்டு அவங்க வந்து இதுவாக இருப்பாங்க சொல்கிறாரு.
தெய்வீக நிலையை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை என்பதை பகவான் குறிப்பிடுறார். என்ன சொல்கிறாரு, சாந்தமாக இருப்பாங்க. சாதுக்கெல்லாம் சாந்தமாக தான் இருப்பாங்க, எப்பவுமே சைலண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, சாந்தமாக இருப்பாங்க, மன சாந்தமாக இருப்பார்கள். அவன் சாந்தமாக இருக்கிறார் இருப்பதனால அவர் எப்படி மனம் வந்து அவருக்கு சாந்தமாக இருக்கும் சாந்தமாக இருக்கும்னாக்கா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மனக்கற்பனையால் எழும் புணர்ச்சிகளுக்கான ஆசைகள் அனைத்தையும் துறந்ததால் அந்த ஆசைகள்லாம் புலனின்ப ஆசைகள் எல்லாம் ஒதுக்கிடுறாங்க. அதே மாதிரி வந்து பௌதிக ஆசை வந்து எதுவுமே கரெக்டாக இல்லை. பௌதிக ஆசை எதுவுமே நமக்கு வந்து பர்ஃபெக்டான்றது சொல்ல முடியாது. எதுவுமே அதெல்லாம் இல்லைன்றது அவர் தெரிஞ்சுக்கிறனால தான் அவர் மனசு வந்து ஒருமுகப்படுத்தி கொண்டு அவர் சாந்தமாக இருக்கிறார் எப்பவுமே. இந்த சாந்தத்தினால தான் அவர் வந்து மற்ற உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த நேரத்துலையும் அவர் வந்து ஒரே இதுவாக தான் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணர் மேலே குறிக்கோளாக தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து ஒரு மகான்களாகவோ சித்தர்களாகவோ நம்ம வந்து இதை ஆச்சாரியர்களாக நம்ம வழிபடுறோம் பெரிய லெவலில் உறுதிப்படுகிறார். பக்தி தொண்டில் தான் புலனுணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும் என்பதை தெய்வீக நிலை பெற்றவன் அறிகின்றான். தான் பக்தி தொண்டில் தான் வந்து நல்லா இது பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாரு பிரபுபாதர், அதாவது ஹரிதாஸ் தாக்கூர்னு ஒரு பெரிய இவர் இருந்தார் இல்லையா, பெரிய ஆச்சாரியர். அவங்களாம் வந்து நம்ம பேர் சொல்லி உச்சரிக்கிறதுக்கும் நம்ம தகுதி இல்லை, எனக்கு சொல்லிக்கிறேன். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்மளுக்கு எல்லாரும் கொடுக்கப்பட்டது ஆண்டை வந்து 24 மணி நேரம். அவர் வந்து 22 மணி நேரம் வந்து ஃபுல்லாகவே ஃபோக்கஸாக கிருஷ்ணன் மேலேயே கான்சன்ட்ரேஷன் கிருஷ்ணா கான்சியஸ்லேயே இருப்பார். அவர் எப்போவுமே வந்து வேறு இதை போக மாட்டார். அந்த மீதி இருக்கிற 2 மணி நேரத்தில் தான் அவர் காலை கடன் செஞ்சுக்கிறது, மற்ற வேலைகள்லாம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது அதெல்லாம் பேச 2 ஹவர்ஸ் தான் அவர் பர்சனலாக எடுத்து போகிறோம். மீதி நாள் எல்லாமே மீதி ஹவர்ஸ் எல்லாமே கிருஷ்ணனுக்கு தான் அர்ப்பணம் பண்ணிட்டு வரோம். எனி டைம் ஒரு நாளைக்கு 3 லட்சம் டைம்ஸ் வந்து அவர் வந்து உச்சாரம் பண்ணுவார், ஹரே கிருஷ்ணா பண்ணிக்கினே இருப்பார். அப்படியாப்பட்ட ஒரு வந்து அவர் ஊரில் வந்து ஒரு மகாராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து ராமச்சந்திர காந்தன் சொல்லுவார், அவன் மன்னர் பேர். அவர் வந்து இவர் மேலே ஹரிதாஸ் தாக்கூர் மேலே பொறாமை இருந்தது. இவர் என்ன எப்போ பார்த்தாலும் இருக்கிறாரு, ஆனால் நல்லா இதுவாக இருக்கிறார், சொல்கிறதெல்லாம் நடக்குது, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் இவர் பேரை வந்து நம்ம கெடுக்கணும் சொல்லிட்டு அவர் வந்து அவர் மேலே ஏதோ ஒரு பழி உணர்ச்சி வச்சுங்கிறார். அது தீர்த்தணும்னு சொல்லிட்டு இவரை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு விலை மாதிரி ஒரு பொண்ணை வந்து சின்ன பொண்ணு பேசி நீங்கள் வாமா வந்துட்டு இது மாதிரி வந்து ஹரிதாஸ் தாக்கூர் போயிட்டு அவர் மனசை வந்து கலகம் படுத்திட்டு அவர் வந்து இதுலேருந்து துறவரது வந்து வெளியே வரதுக்கு நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்கிறாரு. அது வந்து நான் உனக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவும் மன்னர் சொல்லிட்டா செஞ்சு தானே ஆகணும், வர வழியில் ஏதோ சொல்லிட்டு வரலையா அந்த பயத்தில் அந்த அம்மா வந்து போயிட்டு அவர் ஹரிதாஸ் தாக்கூர் குடியில் போயிட்டு அவர் வந்து அவர் பார்க்கறதுக்கு நிறைய சாதுக்கெல்லாம் வருவாங்க. வரும்போது அது சொற்பொழிவாக நடத்துவார். நம்ம ஸ்கூலில் யாருமே சத்சங்கங்கள் நடக்கும். சரி, இந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது எல்லாருமே இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்ட பிறகு இந்த பாப்பா மட்டும் அங்கேருந்து வெளியே போகாமல் அங்கேயே உட்காந்துருக்குது. இவர் ஹரிதாஸ் முடிச்சதுமா இவர் பாட்டுக்கு அந்த கிருஷ்ண ஞாபகத்தை வந்து சாண்ட் பண்ணினார். அப்புறம் இவ்வளோ நேரமாச்சு நீ போகலையாமான்னு கேட்டாக்கா, நான் இல்லை போகலை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இங்கே தான் இருக்கக்கூடாது, எதுக்கு இங்கே இருக்கணும்? இல்லை நான் வந்து உங்கள் கூடவே நான் இருக்கணும்னு பார்க்குறேன். நீங்கள் இளமையான வயது, நானும் இளமையாக இருக்கிறோம், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், இங்கே நான் இருந்துக்கிறேன்னு சொன்னாங்க. இல்லை அப்படி அது இல்லை, அந்த பொண்ணு வந்து மறுக்க மாட்டேங்குது. இது வந்து போக மாட்டேங்குது. அப்படியே வந்து ஒரு 2 நாளுக்கு பிறகு சொல்கிறார் இவர், இல்லை இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு வேணால் உன்னுடைய ஆசைகளை தீர்த்து வைக்கிறேன், இன்றைக்கி என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்தி தூண்டில் இருக்கிறார். இந்த பொண்ணு பார்க்குது 2 ஹவர் தான் இவர் முடிச்சுன்னு, மீதி நாளெல்லாம் இவர் வந்து இதிலவே இருக்கிறாரு, தியானத்திலேயே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து கேட்குது. சரி, நான் இன்றைக்கி சொன்னீங்க, இன்றைக்காவது நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொன்னாக்கா, இல்லை எனக்கு நிறைய வேறு வேலை இருக்குது, நான் சான்சிங்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் வந்து பண்ணுறாரு. இப்படியே போய் 2-3 நாள் 5 நாள் ஆச்சு, 6 நாள் 1 வாரம் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப அது மேலே வந்து ரொம்ப இது வந்துச்சு. சரி, இவர் வந்து எதுக்குமே சம்மதிக்க மாட்டார் போகுதுன்னு நினச்சிக்கிறார் இவர். அப்புறம் மறுபடியும் வந்து இவர் சொல்கிறாரு, இது மாதிரி வந்து ரொம்ப தப்பான வழிமாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதனால் வந்து என்கிட்ட வந்து இதுக்கெல்லாம் இடமே இல்லை, நீ அதான் தயவுசெய்து நீ வந்து போயிடலான்றதுக்குள்ள அப்புறம் காலில் வந்து சரணாகதி எழுதி தந்தம்மா. இல்லை என்னை மன்னிச்சுங்க மகாராஜ், நான் வந்து தப்பான நோக்கத்தில் வரல, மகாராஜா தான் இது மாதிரி என்னை அனுப்பிச்சி வச்சாருங்க, உங்கள் மனசை வந்து நோக்கடிக்க சொல்லி உங்கள் பக்தி தொண்டை வந்து முறியடிக்க சொல்லி பண்ணார். ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன் கூட. சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து போகலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பிச்சிடாரு. இப்போ எதுக்கு இது சொல்ல வரேன்னாக்கா, மனக்கட்டுப்பாடு இருக்கணும் எல்லாத்துலேயுமே, புலனின்பத்தை அடக்கணும். நம்ம வேணாம் தான், அப்படி இருந்தால் தான் கிருஷ்ணன் நிலை பெற்று இருக்க முடியும். இல்லைனாக்கா நம்ம வந்து நிலை பெற்று இருக்க முடியாது.
ஏதோ வந்தோம் போனோம் செஞ்சோம் நீங்கள் அப்படி தான் அப்படியே போயினே இருக்க வேண்டியது தான். அதனால தான் அதான் முக்கிய கருத்து இதில் அதுதான் கொடுத்துருக்குது. ஸ்லோகன் சின்னது தான், மீனிங் இப்படி தான் இருக்குது. கரெக்டாக இன்டர்பிரேஷன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ உன் பேர் என்ன? மித்து ஷான் கரெக்டா? லேகேஷி கரெக்டா? ஸோ அது மாதாஜி கொஞ்சம் பேசிக்கலாம். இல்லப்பா இல்ல பரவாயில்ல விட்டுட்டாரா அவரு? ஆமா அதான் மெயின், அதான் சொல்ல போறேன். கரெக்ட் கரெக்ட். அதாவது ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். இதுல பாத்தீங்கன்னா இந்த பாப்பா வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். அவ என்ன படிக்கிறா? அப்பா வந்திருக்காங்களா? ஓகே ஓகே சரி பரவாயில்ல. ஓகே இப்போ வராங்க இல்லையா? இப்போ வராரு வரல வரே நீங்க வரும்போது கூட்டு வந்துருங்க அவ்வளோதான். வரேன் கருக்குவேல் வராது நினைக்கிறேன். கருக்குவேல் ராஜ் வராது நினைக்கிறேன். கருக்குவேல் ராஜ் வரட்டும் வந்து கால் பண்ணா நான் வர வந்துட்டு இருக்கேன். ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா நான் வரேன்னு சொல்லுவேன். ஸோ இதில் என்ன பாயிண்ட்னா இந்த பாப்பா வந்து சின்ன பாப்பா இல்லையா? அதே மாதிரி லேகேஷி சின்ன பாப்பா. அப்போ எல்லா ஏஜ்லையும் இருக்கும் இல்லையா? வயசான இப்போ சத்யநாராயண பிரபு அருணாச்சலம் வயசானவங்க. இப்போ நாங்களும் ஆல்மோஸ்ட் ஏஜ் நெருங்கிட்டு இருக்கோம். ஒரு 5 ஓகே. ஸோ யங் பர்சன் இருக்காங்க இல்லையா? இந்த பக்திங்கிறது என்னன்னா எல்லாருக்கும் அப்ளிகபிள். யங் பர்சன்னு, இளமையில் இருக்கிறவங்க, 25 வயசு, 15 வயசு, உனக்கு என்ன வயசு? 8 வயசு, எல்லாருக்குமே சுகமா இருக்கும். ஓகேவா? யாருமே வந்து போர் அடிக்காது. அதான் மெயின் பாயிண்ட். ஓகே. ஸோ இந்த பொழுதுல அடக்கிறதா என்னன்னா ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் அடக்க முடியுமா? எதையாவது நாளில் இருந்து நீ என்னப்பா பொழுதுங்கெல்லாம் அடைக்கணும், டிவி பார்க்கக்கூடாது, தேவையெல்லாம் பாரிகள் பண்ணக்கூடாதுன்னா யாரால பண்ண முடியும்? உன்னால பண்ண முடியுமா? நாலு டிவியே பார்க்கக்கூடாதுன்னா முடியுமா? முடியும். இருந்தால் எங்க அடக்கிட்டேன். ஓகே. அதனால் நிறைய குழந்தைங்க முடியாது. 99% குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்கணும், ஏதாவது கார்ட்டூன் பார்க்கணும், ஏதாவது ஆசைப்படுவாங்க இல்லையா? கேம்ஸ் விளையாடுவாங்க. அதனால நம்ம வந்து எப்பயுமே வந்து குழந்தைங்களை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னா விளையாட்டு போக்கில் அடக்கணும். விளையாட்டு போக்கில் எப்படி? கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? அவருடைய பாஸ்ட் டைம்ஸ் கொடுக்குறாரு. அவர் லீலைகள் இருக்கு இல்லையா? அந்த லீலைகளுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. அந்த லீலைகளில் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு. மூவியை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ராமாயணம் பார்த்தீங்கன்னா பாகவதம் படிச்சீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு வட்டம் படிக்கிறது கிடையாது. ஓகே. இன்னும் குழந்தைங்களை அடைக்கணும். வரட்டு தத்துவம் கிடையாது நம்மளது. ஓகே. இட் இஸ் சுசுக்கம் கருத்துமவியம். எந்த வயசுக்காரரும் அதை வந்து ரசித்து பக்தியை பண்ண முடியும். அதுதான் வந்து இதோடைய டாப் மோஸ்ட். அதனால் யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்கள் இப்படி தான் இருக்கணும், மித்துஷான் இப்படி தான் இனிமேல் இருக்கணும், நாளைக்கு வந்தானே இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும் அப்படி கிடையாது. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுவாங்க? ஹரிகிருஷ்ணாவில் டான்ஸ் பண்ணுவாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க, ஜாலியாக இருக்கும். ஜாலியாக எப்படி கிருஷ்ணரை பார்க்கலாம் அப்படின்னு பிரபா சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே. அதுதான் வந்து பக்தி யோகம். ஓகே. அதனால இந்த மனசை வந்து அடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான காரியம் அப்படின்னு யார் சொல்றாருன்னா அர்ஜுனன் சொல்றார். இந்த காற்றை கூட அடைக்கலாம். சூறாவளி காற்று பார்த்துருக்கீங்க? புயல் காற்று. அதை கூட அடக்க முடியும் என்னால. ஆனா என்னால என்ன அடக்க முடியல? என்னுடைய மனதை அடக்க முடியல. தூரத்துல ஒரு கொடுக்கப்பத்துல சேலை சுத்தி இருந்ததுன்னா அது ஒரு யங் லேடி தான் வர்றாங்கன்னு நினைக்க தோணுது அப்படின்னு அவர் தோணுதான். யார்? சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. பியூர் சன்னியாசி. அதனால நம்மளுடைய மனது ரொம்ப அதிகமாயிடுச்சு நினைக்க வேண்டாம். ஓகே. 5000 வருடங்களுக்கு முன்னால அர்ஜுனாலே அடக்க முடியலன்னா இப்ப கலியுகம் கெட்டி கிடக்கிற இடத்துல எப்படி மனசு அடக்க முடியும்? புலங்களை எப்படி அடக்க முடியும்? கரெக்டா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா டிவி அது ஒரு ரெகுலேட்டர் லைஃப். அம்மா அப்பா நல்லா இருக்கிறதுனால அப்படி எல்லாம் கரெக்டாக கொண்டு போறாங்க. நம்ம சுற்று கொஞ்சம் மாறிடுச்சா என்ன ஆகிடும்? நம்முடைய மனசு கெட்டு குட்டிதராயிடும். ஓகே. அஜாமில ஒரே ஒரு பையனோ பொண்ணோ கட்டி பிடிக்கிறத பார்த்தான், அவனுடைய வாழ்க்கை நாசமாயிடுச்சு. ஓகே. இப்போ இது வந்து சகஜமாயிடுச்சு இல்லையா? இந்த கலியுகத்தில் எல்லாம் சகஜமாயிடுச்சு. அதனால் மனசை அடக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு அர்ஜுனரே 5000 வருடங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்காரு. அதனால புலன்களை அடக்கவே முடியாது. கை வைக்கணும். ஓகே. எஸ்.
ஐ cannot do it. சரண்டர் ஆயிடும். ஓகேவா? ஆமா. அதனால அப்படி யாரு வந்து சரணான ஆஞ்சாங்களோ அவங்க தான் புத்திசாலி. இந்த ஹரிதாஸ் தாக்கூர் எக்ஸாம்பிள் சொன்னாங்களோ அது டாப் மோஸ்ட். அதுல ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், எல்லாமே நல்லா சொன்னீங்க. 3 நாள் தான், 3 நாள் தான். அந்த 3 நாளையும் அவர் பேசவே மாட்டார். அந்த அம்மாட்ட வருவாங்க, அந்த அம்மா உட்காரும், ஹரே கிருஷ்ணா அம்மா. அவர் வந்தோடனே அவருக்கு தெரிஞ்சிடும் எதுக்காக இந்த அம்மா வந்திருக்காங்க. ஓகே, அவருக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, அவர் எதுக்காக வந்திருக்காங்க எல்லாம் தெரியும். நான் இந்த சாண்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா, நீங்க உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. அது மற்றதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க சொல்லலாம், அவங்க என்னைய விரும்புறேன் எல்லாம் சொல்லணும். அப்ப அதை சாண்டிங் பண்ணிட்டே இருப்பாரு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை பண்ண 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 அந்த அம்மாவுக்கு வேற வேலை இல்லை, என்ன பண்ணுவோம், சும்மா கவனிச்சிட்டே இருக்கும் இல்லையா, கவனிச்சிட்டே இருக்கு இல்லையா. அதனால என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்குது. மிட் நைட் கடந்து போயிடுச்சு. அடுத்த நாள் சார் என்னப்பா இன்னும் நான் முடிக்கலாமா சாண்டிங்க, அப்போ நான் இன்னைக்கு நைட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. குளிச்சு கிழிச்சிட்டு வந்து திருப்பி வந்து உட்காரு, திருப்பி அந்த ஹரே கிருஷ்ணா இன்னும் முடிக்கல, நான் எப்படியோ கொஞ்சம் பாக்கி வச்சிட்டேன், நாளைக்கு கட்டாயம் உடைய ஆசையை நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து நான் வந்து ஒரு பெரிய யோகி, பக்தி யோகி, கிட்டே வராத இப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக பிகாஸ் அவருக்கு வந்து அவர் மேலே கருணை, அந்த அம்மா மேலே என்னது கருணை இருக்கு. அதனால் ஒருத்தர் ப்ரீச் பண்ண போகணும்னா கருணை இருந்தால் தான் ப்ரீச் பண்ண முடியும். நான் சொல்லிட்டேன், நாளையிலேருந்து எல்லாம் சாண்டிங் போடுங்க வரிசையா 1 2 3 விதுஷா 10 ரவுண்ட் எல்லாம் சாண்ட் பண்ணி. இது மிலிட்ரி கிடையாது. ஓகே, இது வந்து ஒருத்தருடைய இதயத்தை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஓகே, அதனால இந்த அம்மாவோட இதயம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். ஏன்னா அந்த தூய பக்தருடைய அந்த சாண்டிங்கை கேட்டு சேஞ்ச் ஆகுது. நானும் எவ்வளவு நாளா ப்ரீச் பண்றேன் பிரபு, நான் இவ்வளவு நாள் ப்ரீச் பண்ணிட்டே இருக்கிறேன் பிரபு, அவர் சேஞ்சே ஆக மாட்டேங்கிறார் பிரபு, அவரு சேஞ்சே ஆக மாட்டேங்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம், யார் மேல ஓட்ட, நம்ம மேலதான் ஓட்ட. நம்மளுடைய இதயங்கள் ரொம்ப தூய்மையா இருந்ததுன்னா ஏதாச்சும் காஞ்சு காணுமா, சரி சரி நீங்க சார் வேணா போடுவா அப்புறம் நான் நீங்க உட்காருங்க, சார்ல உட்காரு, மாத்தாச்சி கொஞ்சம் காலி தான் இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எதில் விட்டோம், கதையை எதில் விட்டோம், யார் யார் ஒரு கதையை எதில் விட்டோம், ஹரே கிருஷ்ணா யார் கவனிச்சா, நல்லா கவனிச்சா ஆன்லைன்ல ஸ்ரீ மாதாஜி எதில் விட்டோம் நம்ம, ஆமா கரெக்ட், ஈஸ்வரி மாதாஜி எதில் விட்டோம் நம்ம, எதுல கதையை விட்டோம் நம்ம, கதை இந்த கதையை எதுல விட்டோம், கருணை கரெக்ட், அதெல்லாம் விட்டோம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஓகே, அதனால கருணை இருந்தால் தான் ப்ரீச் பண்ண முடியும், இல்லை ப்ரீச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த சின்ன பாப்பாவுக்கு என்ன ப்ரீச் பண்ணுறது, நான் வந்து ஐ எம் மதர், ஐ வாண்ட் டு சாண்ட் லாட் ஆஃப் ரவுண்ட்ஸ் அப்படின்னு நினச்சா முடியாது. கிருஷ்ணர் கொடுத்தது எது கொடுத்துருக்காரு, அந்த பாப்பாவை, அந்த பாப்பாவை நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்ல வைக்கணும். அதுக்காக நீங்கள் உங்கள் சாண்டிங்கை விட்டுட்டு நீங்கள் ஹரே கிருஷ்ணா பாட்டு பாடி அதுக்கு எப்படி புரிய வைக்க முடியுதோ அது புரிய வைக்கணும். ஆக்சுவலாக நம்ம அவனை நினச்சிக்கணும், நம்ம ஒருத்தரை பக்தரை நம்ம மாற்றுறது கிடையாது. ஆக்சுவலாக அவர் எப்படி பக்தரா மாறுறாரு, அது கரெக்டு, அது கரெக்டு. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கருணை, யாருடைய கருணையெல்லாம் மாறுறாரு, ஆச்சாரிய கருணையில மாறுறாரு. நம்ம என்ன பண்றோம், இதான் நம்ம பிலாசபியா நம்ம பேசுறதுலாம் இல்ல, இது எல்லாமே பிரபுபாதர் கொடுத்தது அப்படி நம்ம ரிப்பீட் பண்றோம் இல்லையா. அப்ப அந்த ஆச்சாரிய கருணை மூலமா அவர் சேஞ்ச் ஆறாரு. அது 3 பேர். ஓகே, ஆச்சாரியா, சைத்தன்ய மகாபிரபு, ஹரே கிருஷ்ணா, இப்படிதான் ஒருத்தர் சேஞ்ச் ஆறாரு. நம்ம நினைக்க கூடாது, இப்ப நான் பேசிட்டேன், இந்த லான்லைன்ல இருக்க எல்லாரும், இந்த மித்துஷா எல்லாருமே சேஞ்ச் ஆயிட்டாங்க, இல்லையா ஹரே கிருஷ்ணா சொல்றாங்கன்னு நினைக்கக்கூடாது. அது வந்து தவறான கருத்து. ஓகே, அவங்க எப்படி சேஞ்ச் ஆனாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருணையை ஏத்துக்க அவங்க சேஞ்ச் ஆனாங்க. கருணை வந்து எல்லா இடத்துலையும் ஓப்பன் தான். எப்படி சூரிய வெளிச்சம் ஓப்பனாக இருக்கோ, எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்கும், யார் சூரிய ஒளி இருந்தாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. அதே மாதிரி யாருக்கு வேணாலும் கருணை கிடைக்கலாம். இந்த ஜாதி இந்த மதம் அப்படி கிடையவே கிடையாது. ஓகே, அதனால யாருக்கு வேணாலும் கருணை கிடைக்கலாம். கருணை எப்படி கிடைக்குது, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை சொல்ல சொல்ல
புலன்கள் தூய்மையாகுது. இல்லைன்னா புலன் எப்படி தூய்மையாகும்? புலன் தூய்மையாகாது. நமக்கு நேச்சுரலா என்ன இன்ஸ்டன்ட், வீடியோ கேம் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, விளையாடணும். கரெக்டா? அதே மாதிரி பெரியவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும், மாமிச உணவு உட்கொள்ளணும். இதுதான் நேச்சுரல் டெண்டன்சி ஆஃப் ஹியூமன் பீயிங். அது எப்படிதான் மாறுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். ஏன்னா இது எத்தனை பிறவியில இருந்து நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒரே பிறவியில நீ வந்தோடனே ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இல்ல, நாளையிலேருந்து எப்படி இருக்கணும், 10 ரவுண்டு டெய்லி பண்ணுங்க, இப்படி மாற்ற முடியாது யாரையுமே. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, வருவோம். ஏன்னா வாசனைகள் எவ்வளவு வருஷமா இருக்கு வாசனைகள்? இந்த பிறவியில மாத்திரம் வாசனை இருக்கா? வாசனைங்கிறது எத்தனை பிறவி பிறந்தமோ ஒரு பிறவிலையும் ஒரு வாசனை. கிணத்தை பார்த்தா சில பேர் பயமா இருக்கும் இல்லையா, கிணத்துக்கு வந்து என்ன ஆகும், அது கிட்டே போக மாட்டான். ஏதோ ஒரு பிறவியில கிணத்துல வந்துருக்கான், இதான் வாசனை. அப்படியே மனசில் பதிஞ்சிடும். ஓகே, எத்தனை பிறவி பிறந்துடுவோம், அதெல்லாம் எப்படி ஒரே பிறவியில போக முடியும்? ஆனா இந்த ப்ராசஸ் ரொம்ப பவர்ஃபுல். ஹரே கிருஷ்ண மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதனால என்ன பண்ணுவோம், அதை ஒருத்தர் ரொம்ப சீக்கிரமா கொண்டு வந்துடுவோம். அவருக்கே தெரியாது எவ்வளவு தூரம் முன்னேறிக்கணும். அவருக்கு எப்பதான் தெரியும் எவ்வளவு தூரம் முன்னேறிக்கணும்னு? அவர் தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது தான் தெரியும். அவங்க என்ன சார் நீங்க இப்படி இருக்கீங்க, என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஓகே, அதனால இது வந்து irrespective of ஏஜ், அவங்க நம்மள சொல்றாங்க நீங்க இப்படி ஆயிட்டீங்க, நீங்க irrespective of ஏஜ், என்ன வயசு இருக்கோ, சின்னவங்க பெரியவங்க இளமையான பர்சன் வயதானவங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கருணை வந்து ஈக்குவலா சைத்தன்ய மகாபிரபு வழங்குறார். அதனால இந்த பக்தியை பிராக்டிஸ் பண்றதுக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது. கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, வேலை பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, பெரிய வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு கிடையாது, எளிமையா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, எப்படி வேணாலும் இருந்தாலுமே கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். தப்பான காரியம் தவறா சம்பாதிக்கிறார் ஒருத்தர், லாயரா இருக்கிறார், அப்புறம் சாராய கடையில் வேலை பார்க்கிறார், அவரை கூட பிரபுபாதர் வந்து வேலையை விடணும்னு சொல்ல. ஓகே, இதை வந்து கிருஷ்ணர் கூட கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் தான் சொல்றாரு. அதனால எதையுமே ஆர்டிஃபிஷியல் பண்ண முடியாதனால விடவே முடியாது. அப்படி விட்டா என்ன ஆயிடும், அது பேக் ஃபயர் ஆயிடும். ஓகே, ஆர்டிஃபிஷியலாக விடக்கூடாது. அது நேச்சுரலா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டேஸ்ட் போக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஏன்னா கிருஷ்ணா வர என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த டேஸ்ட்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதனால புலன்களை அடக்குவதுங்கிறது ரொம்ப இயலாத காரியம் நம்மளால. என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணர், மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை இது வெல்லவே முடியாதுடா கிருஷ்ணர் அப்படிங்கிறப்ப எப்படி அடக்க முடியும் நம்மளால? அதனால கிருஷ்ணர்கிட்ட என்ன பண்றோம், அடக்க முடியாது கிருஷ்ணா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிடும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரவத்த விருந்தா. அப்புறம் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு நம்ம அப்படி சரணடை மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், புலன்களை அடக்க முடியும், இல்லைன்னா அடக்க முடியாது. ஓகே, இதுதான் சமாதின்றாங்க. யார் ஒருத்தர் இப்ப பிரபு சொன்னார் இல்லையா, எப்படி அந்த அம்பரீஷ் மகாராஜா வந்து எல்லா புலன்களையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். சாப்பிட்றது, பிரசாதமா சாப்பிட்றது, கேட்கறது, கிருஷ்ண கதையை கேட்கறது, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட். ஓகே, சினிமா பார்க்கறதும், ராமாயணம் மகாபாரதம் பார்க்கறது, இந்த மாதிரி இது பண்ணோம்னா நம்மளுடைய புலன்கள் சீக்கிரமா என்ன ஆயிடும், அடங்கிடும். இல்லைன்னா இதை அடக்கிறது கஷ்டம். அர்ஜுனனாலே முடியல, நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகே, நம்மளால நிச்சயம் முடியாது. ஓகே, யாருக்கு இந்த மாதிரி புலன்கள் அடங்கிடுச்சோ அது அவங்களுக்கே தெரியும், இது அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். எப்படி ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது அவர் வந்து உணவு உட்கொள்ளும் போது அவருடைய பசி கொஞ்சம் கொஞ்சமா தீருதோ, சக்தி வந்துட்டே இருக்கும், அதே மாதிரி ஒருத்தர் புலன்கள் வந்து அப்படி அடங்காமல் இருக்கும்போது பக்தி பயிற்சி பண்ண விரக்தி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, அவருக்கு முன்னேறது தெரியும். இது யாருமே கண்டுபிடிக்க முடியாது வெளியுலம். இப்போ பெரிய பொண்ணா நல்லா டிவோஷனல் வந்துட்டா அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம யாரும். ஓகே, எப்படிதான் தெரியும், யாருக்கு தான் தெரியும், அந்த பர்சனுக்கு தான் தெரியும். சாப்பாடு நிறைய வச்சா என்ன பண்ணுவாங்க, போதுங்க, அதுக்கு மேலே வச்சா சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் எஸ் பக்தியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் தெரியும் இட் இஸ் இன்க்ரீஸிங். அதனால மற்றவங்களை பார்த்தோன்னே சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோ தூரம் நம்ம தலைக்கு குர்த்தா இதெல்லாம் போட்டுட்டு கேண்டி மேலே போட்டு ஹரே கிருஷ்ணா டிவோட்டின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல், இட் இஸ் இன்டர்னல். நம்மளுடைய இடத்தை மாற்றியும் பிரயோஜனம் கிடையாது. பிரம்மா என்ன சொல்றாரு, ஞானே பிரயாசம் உதப்பாசனம் தேவ சண்முகம் பௌதிக வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதாம். எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தே பக்தி பண்ணுவோம். நம்ம இடத்த மாற்றி கோயிலுக்கு போனால் ஃபுல் டைம் ஆனால் அங்கே பக்தி பண்ண முடியுமா? இல்லை. அங்கே போனாலும் என்ன வருது, குரங்கு மாதிரி என்ன வருது நம்ம கூடயே,
நம்ம மனசு அது என்ன ஆசைப்படும், என்ன வேணாலும் ஆசைப்படும். ஓகே, எத்தனை பிறவி கடந்து வந்திருக்கோம். ஒரு பொண்ணையும் இதை மீன்ஸ் கோல்டையும் மலையை பார்த்தா என்ன பண்ணும், கோல்டன் மேலே காட்டும் கனவுல. ஓகே, இந்த மாதிரி தாட்ஸை தூக்கி போட்டே இருக்கும். நம்மளால கிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா சொல்லும் போதே ஒரு வட்டம் கூட கிருஷ்ணன் நினைக்க முடியாது. மனசு படுத்தும், பாடாப்படுத்தும். இப்படி தான் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து ரியாலிட்டி. ஓகே, அதனால என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக பிரபுபாதனுடைய அந்த சொற்களை கேட்டு புக் படித்து நம்ம சேன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த புலங்களை இந்த பிறவியில் நம்ம ஒரு வட்டம் ஹரிகிருஷ்ணாவை திருப்தியாக சொல்லிட்டா சக்ஸஸ். நம்ம ரொம்ப ஹையாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட தூய பக்தனாகிடுவேன் அப்படிலாம் கிடையாது. ஓகே, பிறவிக்குள்ளே ஒரு வட்டம் ஹரிகிருஷ்ணாவை கரெக்டாக சொல்லிடணும், தூங்காமல் சொல்லணும் ஹரிகிருஷ்ண மந்திரத்தை, ஒழுக்கமாக இருக்கணும் வாழ்க்கையில். 4 ஒழுக்கம் இருக்கு இல்லையா, பொருள் பண்ணக்கூடாது, நோ மீட் ஈட்டிங், நோ கேம்பிளிங், சூதாடக்கூடாது, நோ இன்டாக்சிகேஷன், போதைப் பொருள் அருந்தக்கூடாது, அப்புறம் நோ இலிசிட் செக்ஸ், தகாத உறவு கொள்ளக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 ஒழுக்க வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இதை வந்து சட்டிலாக ஃபாலோ பண்ணணும். சட்டில்லாம் புரியுது இல்லையா, கிராஸில் ஃபாலோ பண்ணிடும். ஓகே, ஆனியன் கார்லிக் சாப்பிட மாட்டேன், பிரசாதம், இது வந்து கிராஸ், வெளில எல்லாரும் தெரியுற மாதிரி ஃபாலோ பண்ணுறது. ஓகே, ஆனால் சட்டில்னா மனதளவில் அதை ஃபாலோ பண்ணுறது. ஸோ மனதிலையும் நினைக்காமல் இருக்கிறது. அது எப்படி சார் நைட்டு தூங்கும்போது கனவுல வருது, டூயட் படம்லாம் வருது, எத்தனை சினிமா பார்த்துருக்கோம், அது எல்லாம் வருது, என்ன பண்ணுறது அப்போ? தட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் மைண்ட். we can very easily cheat others. எல்லாரும் உலகத்தில் எல்லாத்தையும் சீட் பண்ணிடலாம். ஓகே, ஐ எம் ஸோ குட் பர்சன் சொல்லிட்டு, ஆனால் நம்மளை நம்ம சீட் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம இவ்வளோ கீழ்த்தரமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த சாக்கலில் இருந்த நம்மளை என்ன பண்ணியிருக்காரு பிரபுபாதர், கொஞ்சம் உயர ஏற்றிருக்கு. அந்த கருணையினால நம்ம சேன் பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால சாண்டிங் மேலே கையை வைக்க முடியாது. அதுவும் இந்த கலியுகத்தில், அந்த அஜாமின் அந்த சத்தியுகத்தில் ஒரே ஒரு பெண்ணும் ஆணும் கட்டிப்பிடிக்கிறத பார்த்து அவனுடைய வாழ்க்கையை இழந்துட்டான். எத்தனை ஆணு பெண்கள் கட்டிப்பிடிக்கிறாங்க, எந்த இடத்துல கட்டிப்பிடிக்கிறாங்க, எத்தனை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் வருது இல்லையா, என்ன அவங்க நம்ம வாழ்க்கை கதை, அவ்வளோதான். அதனால நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய சாதனையினால் நம்மளால இந்த புலன்களை வெல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு சாதனை பண்ணுறோம் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால பண்ணுறேன். ஓகே, ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க புக் படிக்க சொல்லி, அதனால புக் படி. ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க ப்ரீஸ் பண்ண சொல்லி, அதனால ப்ரீஸ் பண்ணுறேன். ப்ரீஸ் பண்ணவர் வர்றாரா இல்லையா அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. வந்தால் நல்லது, ஹரே கிருஷ்ணா. வரலையா என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி பேங்க்ல கேஷியர் என்றார்னா அவனுக்கு என்ன வர முடியும், என்னன்னோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டேலி பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா இது நம்ம சொற்கள் கிடையாது, யாருடைய சொற்கள், பிரபுபாதனுடைய சொற்கள். அதை என்ன பண்ணுறோம் நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். ஓகே, எப்படி நம்ம அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க பெரிய பெரிய சர்ஜன்ட்லாம், இமீடியட்டாக எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. வார் டயத்தில், வார் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, யுத்தம் நடக்கும்போது நிறைய பேருக்கு அடி பண்ணுவோம் இல்லையா, நிறைய டாக்டர் கிடைக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஆமாம் சும்மா தெரியும், டாக்டர் சொல்ல முடியுமா, இல்லை அவருக்கு எப்படி உடனே முதலுதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அவர் கற்றுக்கிறாருல, இப்போ நீங்கள் வார் ஃபீல்டு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். வார் ஃபீல்டு போனால் நம்ம டாக்டர் தானே விருப்பேன், ஏன்னா அதுக்கு டாக்டர் தானே அந்த இடத்துல. யார் யார் அடிபட்டுக்கோ டக்கு டக்குன்னு சரி பண்ணுவார் இல்லையா. உடனே அந்த வாரில் அடிபட்ட ஒருத்தர் வந்து டாக்டர் அப்படி சொல்ல முடியுமா, ஆனால் அவர் டாக்டர் தான் சொல்லுவார். இவர் என்ன நினைக்கிறோம், நம்ம டாக்டர் இல்லை, நம்ம யார், ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி. ஓகே, அவர் சொல்லலாம் டாக்டர்னு, கண்க தெய்வ மாதிரி வந்து காப்பாற்றிட்டேங்கன்னு சொல்லி. ஆனால் அது நம்மளுடைய நாலேஜ் கிடையாது. அவர் திருப்பி ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது ஆக்சுவலாக எப்படி சரி பண்ணு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பணும். ஏன்னா உண்மையான டாக்டர் அங்கே தான் இருக்காங்க. அதனால நம்மளாம் அப்படி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். ஓகே, ப்ரீச் மீன்ஸ் யூ ஜஸ்ட் ரிப்பீட். அதனால கூச்சப்பட தேவையில்லை. ஓகே, யூ ஜஸ்ட் ரிப்பீட். ஒன் பர்சன் கேன் ரிப்பீட் இன் சர்டன் வே, அதர் பர்சன் கேன் ரிப்பீட் இன் டிஃப்ரெண்ட் வே, அவ்வளோதான். ஓகேவா. ஆனால் உண்மையான டாக்டர் எங்கே இருக்காங்க, இந்த ஆல்டரில் இருக்காங்க. ஓகே, புக்ஸில் இருக்காங்க. ஓகே, அதனால நம்ம வந்து இதை நான் வச்சுக்கணும் நல்லா. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்மளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது வாழ்க்கையில் வந்து இது முதல் வாழ்க்கை கிடையாது, நமக்கு ஏகப்பட்ட பறி வந்ததுனால நமக்கு வந்து நிறைய வாசனைகள்லாம் இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சாந்தம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.